ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ரொம்பவே நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஓகே, இன்றைக்கி வீட்டில் செய்கிற ஒரு சாதாரண சமையலை உங்கள்கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 1 kg சிக்கன் பிரியாணி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் மசாலா எல்லாமே போட்டுட்டு ரைஸையும் போட்டாச்சு. என்னோடய பிரியாணி ஸ்டைல் எப்படி பண்ணுறங்கிறது என்னோடய வீடியோஸில் இருக்குது. என்னோடய சேனலில் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். நிறைய பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கேன். அது தம் போடுற நேரத்தில் நாங்கள் வந்து சிக்கன் 65யும் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள என்ன சாப்பாடுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்ஃபர்மேட்டிவாக ஒன்றும் இருக்காது. பட் எல்லார் வீட்லேயும் சண்டே ஆனால் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தம் போட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்தா பிரியாணி லைட்டாக அப்போ அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தம் போட வேண்டியிருக்கு. ஸோ அதை தம் போட்டதுக்கப்புறம் பிரெட் ஜாம் செய்யணும். ஸோ அதையும் நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் 65, பிரெட் ஜாமு, இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி இது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரெட் ஜாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த கார்னரை ஃபுல்லுமே எடுத்து தனியாக அது வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலான்ட்டு. பிரெட் ஜாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு தான். டெசர்ட் வந்து எல்லா டெசர்ட்லேயும் கேசரியை விட ரொம்ப ஈஸியானது பிரெட் ஜாம் நான் சொல்லுவேன். இப்போ ஓரளவுக்கு பிரெட் ஜாம் நல்லா வற்றி வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிரெட் ஜாம் இல்லாமல் அவனுக்கு பிரியாணி கொடுத்தாலே பிடிக்காது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பிரெட் ஜாம் செஞ்சுட்டேன். பிரெட் க்ரம்ஸு மிச்சத்தை திரித்து வச்சாச்சு. அதையும் வேஸ்ட் ஆக்க வேணான்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. 2 எக் இருந்துச்சு. ஸோ அதையும் அவிச்சு வச்சுட்டேன். அப்புறம் பிரியாணி தம் போட்டு இறக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அந்த ஃப்ளேவரு, அந்த மனமே சாப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சண்டேயை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.